அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி. ஒவ்வொரு வருடமும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமர்நாத் என்ற அந்த பனிக்குகையில அமர்நாத் யாத்திரிகர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்றது. அது என்னன்னா, அந்த குகையில ஒரு பனிலிங்கம் உருவாகும். அந்த லிங்கத்தை தரிசிக்க நாங்கள் செல்கின்றோம் என்ற பெயரில் இவர்கள் ஒவ்வொரு வருடமும் புனித யாத்திரை மேற்கொள்கின்றார்கள். இப்படி புனித யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது அங்கே உள்ள கடுமையான குளிரின் காரணமாக எக்கச்சக்கமான யாத்திரிகர்கள் அந்த யாத்திரையின் பொழுதே உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கின்றது. யாத்திரை சென்ற பல யாத்திரிகர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்ற ஒரு சூழலும் அங்கே நிலவுகின்றது. இப்படி ஒவ்வொரு வருஷமும் குளிர்னாலையும் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலினாலையும் பல பேர் இறந்து மடிகின்றார்கள் என்று ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 28ஆம் தேதி தான் இந்த யாத்திரையை தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த யாத்திரிகர்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க என்ற செய்தியை வெளியிடுகின்றார்கள். அமர்நாத் யாத்திரிகர்கள் அனைவரும் ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சோகம் போகுமா நீங்குமா அப்படின்னு கேள்வியை போட்டு கேள்விக்குறியோட செய்திகளை வெளியிடுகின்றார்கள். எதனால இந்த மாதிரி யாத்திரை போகும்பொழுது இந்த தடவை எவன் நம்மளை கொல்ல போறானோ தெரியவில்லை, எதனால என்ன நடக்க போகின்றதோ, பனி அதிகமா அடிக்குமோ, குளிர் ஓவராக இருக்குமோ, அதனால எத்தனை பேர் இந்த வருடம் இறக்க போகின்றார்களோ என்ற பயமா அப்படின்னு பார்த்தா, பனி அடிக்கும்னு சொல்லிதான் முதல்ல எல்லாம் பயந்தாங்க. இந்த வருஷம் வெயில் அடிக்கும்னு பயப்படுறாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எதுக்கு வெயில் அடிக்கும்னு பயப்படுறாங்க? இந்த தரிசிக்க போறாங்களா இல்லையா அந்த சிவலிங்கத்தை? அந்த லிங்கம் என்ற அது பனியாலதான் உருவாகின்றது, ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு இடத்துல பனி ஓவர் ஆச்சுன்னா அதுல அப்படியே ஐஸ் கட்டி திரண்டு விடுகின்றதா இல்லையா? அப்படி திரளக்கூடிய ஐஸ் கட்டியை தான் இவங்க போய் வணங்க போறாங்க. அதுதான் விஷயம், வேற ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது. ஃப்ரிட்ஜில் இந்த ஓவர் கூலிங் வச்சு பூட்டிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெறும் கட்டி கட்டியா இருக்கும். அது இப்படி கூம்பு வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதை போய் யாராவது வணங்கினாங்கன்னா அதை தன்னுடைய கடவுள் என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இங்க அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருஷமும் பனி ஓவர் ஆகும் பொழுது அது அப்படி லிங்க மாதிரி இப்படி அந்த சைஸ்ல பனி திரண்டு நிக்குது. இது கடவுள்னு சொல்லி போய் வணங்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வருடம் என்ன ஆழ்ந்த சோகம், வெயில் ஓவரா அடிக்குது. ஜம்மு காஷ்மீர்ல வெயில் அதிகமா அடிக்கிறதுனால இந்த பனி லிங்கங்கள் உருக ஆரம்பிச்சிருச்சான். இப்பயே 40% லிங்கம் உருகிருச்சு. உருகி அந்த பனிக்கட்டி இல்லாம டோட்டலா பிளாட் ஆகிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய கடவுளை நம்ம பார்ப்போமா? நம்மளுடைய கடவுள் வெயில்ல உருகிடுவார என்ன செய்யறது என்று சொல்லி இங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? படைச்ச இறைவன்னா யாரு? இறைவனை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இறைவனை இப்படித்தான் நீங்க நம்புவீர்களா? இறைவனை ஒருவன் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும்? இது சம்பந்தமா இவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கின்றதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் என்றால் அடிப்படையே இல்லாமல் இருக்கின்றார்கள். சரி, இந்த லிங்கம்னு வணங்குறீங்களா, லிங்கம்னா என்ன அப்படின்றத பத்தி யாராவது யோசிச்சாங்களா? அதனுடைய நேரடி உண்மை சரியான தமிழ் மொழியாக என்ன? லிங்கம் என்பது வடமொழி சொல்லு நினைக்கிறேன். லிங்க சேதனம்னு சொல்லுவாங்க. சுண்ணத்து பண்றோமா இல்லையா, அதுக்கு பேரு லிங்க சேதனம் அப்படின்னுவாங்க. லிங்கம்னா ஆண் உறுப்புன்னு அர்த்தங்க. அப்போ சிவலிங்கம், ராமலிங்கம், சுந்தரலிங்கம், மகாலிங்கம், ஜம்புலிங்கம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ இறைவனை எந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்க? இதை பற்றி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, அமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ்,
அல்லாஹ் வலிமை மிக்கவனாக இருக்கின்றான், ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான், மிகைத்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப விஷயம் என்னன்னா, சிந்திக்கக்கூடிய திறன் இறைவனுடைய விஷயத்துல, கடவுளை பற்றி நம்பக்கூடிய விஷயத்துல இவர்களுக்கு சிந்திக்க திறன் கிஞ்சிற்றும் கிடையாது. ஆனால் படைச்ச இறைவன் தன்னுடைய திருமறையில எப்படி சொல்லி காட்டுகின்றான்? படைச்ச இறைவனத்திலிருந்து வந்த வேதம் தான். அந்த வேதத்தை கூட நீங்க கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா. உண்மையான இறை அடியார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா, அவர்கள் செவிடர்களைப் போலவும் குருடர்களைப் போலவும் அதன் மீது விழமாட்டார்கள். எப்படிப்பட்ட பார்க்கும் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை தான் நான் ஓதி காட்டுறேன். அப்படி வேத வசனத்தை ஓதி காண்பித்து அது குறித்து அறிவுறுத்தப்பட்டால் அதை கூட கண்மூடித்தனமா குருட மாதிரி அது மேல விழமாட்டான், செவிடர் போல அவன் விழமாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப படைச்ச இறைவனை சிந்திக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதே. சிந்திச்சு பாரு, எல்லாத்தையும் யோசி. அல்லாஹ் எப்படி இந்த வானம் பூமிகளை படைச்சிருக்கிறான் யோசிச்சு பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்போ இறைவனை ஒருவன் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இறைவனை ஒருவன் ஏன் வணங்கணும்? நமக்கு மேல உள்ள சூப்பர் பவர் அது, நம்மளை அடக்கி ஆளக்கூடியது. அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நான் கையேந்தி பிரார்த்தித்தால் அவன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அவன் என்னை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மகத்தான சக்தி. அதனாலதான் நாங்க இறைவனை தேர்ந்தெடுக்கிறான். இறைவனை ஏன் மனுஷன் வணங்குறான்? தனக்கு மேல உள்ள சக்தியா அவன் நினைக்கணும். ஆனா இங்க என்ன நிலைமை அப்படின்னா, தன்னை விட கேவலமாக இறைவனை நினைத்தார்களே. ஆனால் வெயில் அடிச்சா உருகி ஓடக்கூடியவர் இறைவனா? வெயில் அடிச்சா கரைஞ்சிருவார் அப்படின்னா அதுக்கு நீ தேவனையப்பா, நீ போய் 2 மணி நேரம் வெயில்ல நின்னாலும் நீ குத்துக்கல்லு மாதிரி நிப்பிய. அப்ப வெயில்ல உருவினாருன்னா, ஒண்ணும் இல்லாம போனாருன்னா, அடிக்கிற வெயில வச்சுதான் கடவுளா? அப்ப கடவுள அடிக்கிற வெயில் டிகிரி கூடி போச்சுன்னா முடிஞ்சு போச்சா? கடவுளுக்கு ஜோலி முடிஞ்சுச்சா என்று நினைப்பார்கள். ஆனால் அப்ப என்ன இவர்கள் சொல்ல வருகின்றார்கள்? அதனாலதான் பாக்குறோங்க, சமீபத்தில் ஒரு ஆய்வு முடிவு வெளியிட்டார்கள். அதாவது மதம் சார்ந்த அமைப்புகள் குறித்த ஒரு நிறுவனம் அதான் ஆய்வு பண்றான். மத நம்பிக்கை எப்படி இருக்கின்றது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா, ஏற்கனவே எடுத்த அந்த புள்ளி விவரத்துக்கும் இப்பயும் கணக்கு பண்ணி பார்க்கிறான். இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை குறைந்து வருகின்றது புள்ளி விவரத்தை போடுறாங்க. அது எந்த அளவுக்குன்னா, ஏற்கனவே இருந்தது ஒரு நிலை இருந்துச்சு, இப்ப ரொம்ப பயங்கரமான டிஃபரெண்டா குறைஞ்சிக்கிட்டு போகுது. குறைஞ்சிட்டு போகுதுன்னா எல்லாம் நாத்தியத்தின் பக்கம் போறானா அப்படின்னு பார்த்தா, நாத்தியவாதிகளும் குறைகின்றார்கள். 3% 1% ஆயிடுச்சான் நாத்திகவாதி. ஆனால் மாறாக பாகிஸ்தானில் மட்டும் மத நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அதோடு மட்டுமல்லாம இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அது கூடிக்கிட்டே போகுது. இப்ப என்னன்னா, படைச்ச இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்த விளைவு. இப்படி நம்பினா என்ன? எப்படி ஒருத்தவன் இறைவன் மேல நம்பிக்கை வைப்பா? இறைவனுடைய நம்பிக்கை எப்படி கூடும்? இப்படி வெயில் அடிச்சா கரைஞ்சிருவாரு, பனி அடிச்சா கரைவாரு, பனி கூடுனா அவர் கூடுவாரு அப்படின்னு ஒருவன் நம்பினானேயானால் எப்படி இறை நம்பிக்கை கூடும்? கடவுளுடைய நம்பிக்கை எப்படி அதிகமாகும் அவனுக்கு? கடவுள் நம்பிக்கை குறையிறதுக்கு இதுதானே காரணமாக இருக்கின்றது. பாக்குறோம், குச்சனூர்ல, தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்துல குச்சனூர் அப்படின்ற ஊர்ல கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். என்ன காணிக்கை செலுத்துறாங்க? 4000 குவார்டர் பாட்டில் கொண்டு காணிக்கை கொடுத்தாங்க. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, அதாவது நம்ம டெய்லி நம்மளுடைய உடல் வலியை போக்குறதுக்காக ஒரு குவார்டர் அடிக்கிறோம். நம்மளை படைச்ச இறைவன் நம்மளை விட எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, அவருக்கு ஒரு குவார்டர் பத்துமா? இப்ப 4000 பாட்டிலாவது கொஞ்சமா குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் குடிக்கின்றார்கள் என்றால், அப்ப இதை பத்தி சிந்திக்க கூடியவன் எப்படிங்க இறைவன் நம்பிக்கையை பெற்றவனாவா? அவனுடைய இறை நம்பிக்கை கூடுமா குறையுமா? இவரை பத்தி தெரியாதா? நான் குவார்டர்னா அவர் ஆஃப் இல்லாட்டி ஃபுல்லு என்று சொன்னால் இது எப்படி அவனுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தும்? ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது தெரியுமா? படைச்ச இறைவனுடைய ஆற்றல்களையும் வல்லமைகளையும் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். அவன் தான் அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அடிக்கிற வெயில்ல கரைய மாட்டான். அவன் இன்னைக்கு இருப்ப நாளைக்கு செத்து போயிடும் அப்படி நினைக்காத. இதுக்கு முன்னாடி செத்து போயிருந்து அதுக்கப்புறம் பிறந்து வந்தான் நீ நினைக்காத. அவன் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ கிடையாது. அனைத்தையும் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். உங்களுக்கு முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுடைய நாட்டமின்றி அவனுடைய ஞானத்தில் இருந்து யாரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய இருக்கை இருக்கின்றதே, அந்த இருக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கக்கூடியது. அவன் மகத்துவம் மிக்கவன். அப்ப அவனுடைய அந்த அரிசுன்றது வானம் பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு மகத்துவம் மிக்கதாக பெரியதாக இருந்தது என்றால் அவன் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன். இப்படி இஸ்லாம் ஏக இறை கொள்கையை போதிக்கின்றது. அப்படி போதித்ததனுடைய விளைவை பாருங்க, எப்படி இறை நம்பிக்கை அதிகமாகுது, எப்படி இறைவனுடைய அந்த நம்பிக்கை இந்த இஸ்லாமிய மத்தியில் கூடினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் இருந்தார்கள், இதே மாதிரி கல்லு மண்ணெல்லாம் வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். அப்படிப்பட்டவரிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் எப்படி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறினாங்க தெரியுமா? ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம்? அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்உமின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? யார் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானில் அந்த இறை நம்பிக்கையில் அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கின்றது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த வசனம் இறங்கினோனையும் சஹாபாக்கெல்லாம் பதறி போய் பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்உமின், யார் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானில் அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் அச்சமற்ற நிலைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருதான் நம்மளுடைய ஈமான்ல அநியாயம் செய்யாம இருக்கிறா? நம்ம எல்லாரும் இஸ்லாத்துல தானே இருக்கிறோம். இஸ்லாத்துல தான் நம்ம ஏதாவது சின்ன அநியாயங்கள் பண்ணத்தானே பண்றோம். அநியாயம் செய்யறோமா இல்லையா? அப்ப எங்கள யாருக்கு தான் அச்சமற்ற நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பயந்து நாங்கெல்லாம் சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே யார சொல்லலா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அந்த லுலுமுன்னு அநியாயம்னு சொல்லி காட்டுறானே, அது என்னன்னா இன்ன ஷிர்க லஅலீமுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இணை கற்பிப்ப ஒரு காலத்திலையும் நீங்க செஞ்சிடக்கூடாது, உங்களுடைய ஈமான்ல இதை கொண்டே கலந்துடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் காப்பாத்தினா நம்மள என்று சொன்னார்கள். என்றால் இப்படிப்பட்ட பயம் தெரியும். பாத்தீங்களா? ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கணுனையும் அல்லல்லா நம்ம அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அல்லாஹ் நம்மள பிடிச்சிருவானே. எப்படிப்பட்ட இருந்த சமுதாயம், கல்லு மண்ணை வணங்கி கொண்டு கடவுளுக்கு புள்ளை இருக்குன்னு சொல்லிக் கொண்டு கடவுளுக்கு பெண் குழந்தைகளா இருக்கின்றார்கள். அந்த பெண் குழந்தைகளை எல்லாம் நம்ம வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறுது பாத்தீங்களா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ல உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் யஅ்தமர, யார் ஹஜ் செஞ்சு அந்த ஆலயத்தை தவாஃப் செய்கின்றார்களோ ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அந்த சஃபாவையும் மர்வாவையும் சுற்றுவது அவர்கள் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன சொல்றான்? சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ல உள்ளது, அதை சுற்றுவது உங்கள் மீது ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அதில் இரண்டையும் சுற்றுவது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இறங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் கொடுக்குறாங்க இந்த வசனத்துக்கு.
அதாவது சஃபா மர்வாவை அந்த சை செய்யாம விட்டீங்கன்னு வைங்க, ஹஜ்ஜு கிடையாது, உம்ராவும் கிடையாது. இது ரொம்ப கட்டாய கடமை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சஃபா மர்வாவை சுத்துறத அல்லாஹ் அது செய்யறது உங்கள் மேல குற்றம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லணும். ஏன் குற்றம் இல்லைன்னு நல்லா வசனத்தை இறக்கிருக்கான் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த சஃபா மர்வாவை சைப் செய்யறாங்களா இல்லையா, அந்த அறியாமை காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியால அது ரெண்டுக்கும் இடையில மனாத்துன்னு ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த சிலை இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயாமுல் ஜாஹிலியால போய் சுத்திட்டு வரும்போது அந்த சிலையை வணங்கிட்டு வருவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, சஃபா மர்வாவை சுத்துங்கன்னு கட்டளை. சஹாபாக்கள் பயப்படுறாங்க. எதுக்கு? சஃபா மர்வாவை சுத்துறதுக்கு, தொங்கோட்டம் வர்றதுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு பயந்தாங்க? நடுவுல மனாத்து இருக்கே, இதை சுத்தனா அதை வணங்குற மாதிரி வந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட மாற்றம் பாத்தீங்களா? கல்லு மண்ணை வணங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டங்க அல்லாஹ் கட்டளை போடுறான், சஃபா மர்வாவை நீ தொங்கோட்டம் மண் நீ சுத்து அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். அப்படி இருந்தாலும் பயம். எங்க இந்த மனாத்து இது எப்படி கடவுளா இருக்க முடியும், இதை எங்க எப்படி நாங்க வணங்கலாம் என்று அவர்களுடைய நிலைப்பாடு. அப்படி நிலைப்பாடுல உறுதியா இருந்ததனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் போட்ட கட்டளையா இருந்தாலும் டவுட், மனாத்து இடையில இருக்க என்ன செய்யறது, அதை அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்தினாலும் இதை வணங்கின மாதிரி வருமே என்பதனால அல்லாஹ் சொல்றான், ஃபலா ஜுனாஹ அலை, அது உங்கள் மேல குற்றம் இல்லை, நீங்க சுத்துங்க, நான் தான் கட்டளை போட்டுறீங்க அப்படின்னு சொல்றான்னா, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா மாத்திருக்கான் பாத்தீங்களா அல்லாஹ். கடவுள் நம்பிக்கைன்றது இப்படி கூடணும். இதை விட்டுட்டு அது நான் ஐஸ் கட்டிய போய் வணங்க போறேன், அதை வணங்க போறேன், இதை வணங்க போறேன், கடவுளுக்கு குவார்டர் கொடுக்க போறேன் என்றால் இது ஒரு நிலைப்பாடா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பார்க்கிறோம், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை முத்தமிடக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, கல்லே நீ ஒரு கல்லுன்னு எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முத்தம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன், நீ கல்லுன்னு எனக்கு தெரியாதா? இருந்தால் நான் உடைய தொட்டு முத்தமிடுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு இதை வழிகாட்டி தந்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாத்தீங்களா? இப்படி இறைவனுடைய நம்பிக்கையை இறைவனை சரியான முறையில கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தினால் நம்மளுடைய இறை நம்பிக்கை அதிகமாகும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்படி இறைவனை நம்புவோமே ஆனால் நம்மளுடைய இறை நம்பிக்கையும் போய் மறுமையினுடைய வெற்றியும் போய்விடும். அதனால படைச்ச இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.